காவிரி குண்டார் திட்டத்துக்கு போன பாராளுமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன். அது மத்திய சர்க்கார் எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டாங்க? இது வரைக்கும் அவங்க இதுக்கு ஒதுக்கின நிதி 0, அதாவது 0. இது வரைக்கும் ₹1 கூட மத்திய சர்க்கார் ஒதுக்கினது இல்லை. அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை எம்பிகளும் அழுத்தம் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் மத்தியில் இருக்கும் பாஜக அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகளிலே பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்வியின் மூலமாக அவர்கள் இதுவரைக்கும் அந்த காவிரி குண்டார் திட்டத்திற்கு ₹1 கூட ஒதுக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. ரயில்வேக்கு போனதுல 43 கோரிக்கையை வச்சோம். ஆனால் அந்த ரயில்வே மந்திரி வந்து அதை செய்யவே இல்லை. ஆனால் திருப்பி அதே நபரை திருப்பி ரயில்வே மந்திரியா போட்டுருக்காங்க. அதனால இதில் எந்த விதமான புதுமை இருக்கு எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா போன மந்திரி செஞ்ச தப்ப திருத்துறதுன்னா புது மந்திரி கிட்ட சொல்லலாம். அதே மந்திரியை திருப்பி வந்து பண்ணாருன்னா எப்படி வந்து திருத்த முடியும்? அதனால திருத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால நான் முயற்சி செய்வோம். எல்லா முயற்சியும் நாங்கள் செய்வோம். ஆனால் அதே மந்திரியை மீண்டும் போட்டிருக்கிறதுனால அந்த மந்திரி வேற மாதிரி செயல்படுவாரா என்பது எனக்கு சந்தேகமாக. இன்றைக்கு காலைக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். புதிதாக கல்வித்துறை அமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதி இந்த நீட் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். இந்த ஆண்டு அந்த தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும். தமிழ்நாட்டு கேட்கும் அளவுக்கு அதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.